கனவுகள் பார்க்கும்போது நமக்கு அதிலேயே இருக்கலாம்னு தோணும், அதிலேயே வாழ்ந்துடலாம்னு தோணும். எனக்கு இந்த போன ஒரு 1 year டைம் பீரியடோ அது மாதிரி தான். எனக்கு இந்த ஒரு ட்ரீம்லேயே இருக்கணும்னு போல இருக்கு. ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் ஐ திங்க் எனக்கு ஐ ஃபீல் லிட்டில் சேட். இங்கே இருக்கிற இந்த ஒரு ட்ரீம் டீம் ஆஃப் சச் லெஜெண்டரி ஃபில்ம் மேக்கர்ஸ், ரஹ்மான் சார், வைரமுத்து சார், பிசி சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா the who's who of Indian cinema is here. நான் ஸ்கூலில் படிக்கும்போது அவ்வளோ ஸ்மார்ட் கிடையாது, ஒரு ஆவரேஜ் அபவ் ஆவரேஜ் அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட். ஆனால் இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ அது என்னமோ ஐஐடி ஐஎம்ல என்னமோ அட்மிஷன் கிடைச்ச மாதிரி இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸே அப்படி தான், எனக்கு ஒரு யூனிவர்சிட்டி போன மாதிரி நிறைய படிக்க முடிஞ்சது. இட்ஸ் பின் ஐ திங்க் an extremely memorable, very emotional experience எனக்கு. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மணி சார் தேங்க்யூ ஸோ மச். இப்போ என் ஃபேஸ் தான் அங்கே இருக்குது, எனக்கு என்னமோ டைஜஸ்ட் பண்ண முடியல. நான் உங்களெல்லாம் மாதிரி என்னமோ ஒரு ஷோ ஃப்ரண்ட் ரோவில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச மாதிரி இருக்குது. பட் எல்லாருக்கும் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க, எல்லாரும் ரொம்ப வெல்கமிங்காக இருக்கீங்க. இந்த ட்ரெய்லர்ஸ் பாடல்கள் எல்லாமே பார்த்துட்டு எல்லாரும் எனக்கு மெசேஜஸ் எல்லாம் என்ன அனுப்புனாலும் அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்காங்க, நிறைய லவ் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. 17th படம் பாருங்க. இட்ஸ் ஆல்சோ என்னுடைய சிஸ்டரோட பர்த்டே அந்த 17th. ஸோ அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச்.